ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் தீவிர பக்தனான நீ ஒரு நல்ல காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமமோ என்னுடைய பெயரோ கொண்ட பலகையாகவோ நான் காட்சி தருவேன். அல்லது நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னுடைய தீவிர பக்தனாக இருப்பார்கள். இதுவே நான் உனக்கு முன்பே நிற்பது போல் இருக்கும். உன்னுடைய காரியங்கள் நல்ல விதத்தில் நடப்பதற்கான அறிகுறிகளாகவும் இருக்கும். நீ என்ன நினைக்கிறாய்? எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யவே இல்லை, எல்லா விஷயத்திலும் தடைகளையும் உனக்கான ஏமாற்றங்களையும் தருகிறேன் என்று. கிடையாது. 4 பேரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி என்ற ஒரு நிலைக்கு நீ வர வேண்டும். இதைத்தான் நான் உனக்கு பலவிதமாக சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன். நீ நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய். இனியோ சந்திக்க நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டான். சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் ஒப்படைத்து விட்டால் அதை நான் நல்ல முறையில் அமைத்து நல்ல விதமாக உன் கையில் ஒப்படைப்பேன். நீ எதற்காக தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டும் சொல்? யாரும் இல்லாதவர்கள்தானே கவலைப்பட வேண்டும். உனக்காகத்தான் எல்லா ரூபத்திலும் நான் இருக்கிறேனே. கவலை வேண்டாம், நிம்மதிகரமாக இரு. இனி நீ வேண்டியது கேட்டது அனைத்துமே கிடைக்கும். சந்தோஷமாக இரு. எதற்காக கவலை? நான் இருக்கிறேன் அல்லவா?